ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபிஸ் பொங்கல் ஸ்பெஷலில் நான் வந்து சக்கரை பொங்கல் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பொங்கல் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பானையில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சின்ன பானையை நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து முக்கால் அளவுக்கு வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொதிக்கட்டும். அடுத்து வந்து அரிசி பருப்பு அளவு பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் நான் அளவு எடுக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு முக்கால் உலக்கு அளவுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கணக்குக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பச்சரிசி பொங்கல் பச்சரிசியும் அதில் 1/4 அளவுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து வந்து வெல்லத்தோட அளவு பார்த்துடலாம். நான் வந்து அதே டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு அரிசி பருப்புக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒலை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி பருப்பு எடுத்து வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விட்டுறலாங்க. ஏன்னா சூடோட போடும்போது லைட்டாக வந்து அடியில் பிடிக்கும். அதனால் வந்து லைட்டாக கிண்டி விட்டுறலாம். கிண்டிட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசி பருப்பு வந்து கொஞ்சம் வேக விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துடலாங்க. இதில் வந்து நான் 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். எப்போல்லாம் நம்ம வெள்ளத்தில் வந்து மண் இருக்க தாங்க செய்யும். அதனால் ஒரு சேஃப்டிக்கு நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சிடலாம். இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து வந்து அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், தண்ணியுமே நல்லாவே வற்றி இருக்குங்க. இப்போ உங்கள் கையில் இது மாதிரி எடுத்து இது பண்ணிங்கன்னா அரிசி வந்து நல்லா குலைவாக இருந்திருக்குங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வற்றிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெள்ளத்தை நம்ம இதில் ஊற்றிடலாம். வெள்ளம் ஊற்றினதுக்கப்புறம் வந்து நான் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். இல்லைன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும். இது மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி நீங்கள் வெள்ளம் பாகு காய்ச்சும் போதும் சரி, அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி வைக்கும்போது அது வந்து கெட்டி ஆயிரும். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வரும்போது வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் வத்துற வரைக்கும் அதை வந்து நல்லா வேகணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா அரிசி பருப்பு அந்த வெல்லம் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. நல்லா மசிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே குலைவாக வரும். இப்போ அடுத்து வந்து நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேங்க. அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணியும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து இஞ்சும். தேங்காய் வந்து நான் 1 சில்லு வந்து துருவி போட்டிருக்கேங்க. இவ்வளோ தான் போடணும்னு கணக்கு இல்லை. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு ஓரளவுக்கு. அடுத்து வந்து நம்ம நெய் காய்ச்சி ஊற்றிடலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அடுத்து வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த நெய்யில் போட்டுடலாம். முந்திரி பருப்பு வறுக்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இல்லைன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும். நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா பொறுன்னு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா செவந்துருச்சு முந்திரி பருப்பு. இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் போட்டுடலாம். ஃபுல்லாகவே கொட்டிடக்கூடாதுங்க. ஏன்னா அடுத்து வந்து நம்ம கிஸ்மிஸ் பழம் வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம நெய்யிலேயே வறுத்து போட்டுடலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டாச்சு. முந்திரி பருப்பு எவ்வளோ எடுத்தேனோ அதே அளவுக்கு வந்து நான் கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம நெய்யில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண வந்து நல்லா அது உப்பிக்கிட்டு வந்துடுங்க. ரொம்ப செவக்க விட்டுட்டா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு பார்த்து நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ வந்து முந்திரி கிஸ்மிஸ் பழமும் நம்ம வறுத்து கொட்டியாச்சுங்க. நெய் வந்து இவ்வளோ தானே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ப நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே சூப்பராகவே வந்துடுச்சுங்க. ஸோ சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடான பொங்கலை இது மாதிரி வாழையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி சூடாக இருக்கும்போது இது மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கும். நீங்கள் அதை பண்ணி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிடும் போது இன்னுமே கெட்டியாக இருக்கும். அது மாதிரி இந்த பதத்தில் நீங்கள் அடுப்பு அமர்த்திட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இட்லி சட்னி சாம்பார் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.